அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தேமுதிக அதிமுக இடையே மோதல். கூட்டணியிலிருந்து வெளியேறும் தேமுதிக. மாநிலங்களவை எம்பி சீட்டை தங்களுக்கு வழங்கியே ஆக வேண்டும் என தேமுதிகவின் பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்டிருந்தார். மேலும் அவர் சொல்லும் பொழுது 18வது மக்களவை தேர்தலின் பொழுது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்திய போதே ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டையும் 5 மக்களவை எம்பி சீட்டையும் நாங்கள் கேட்டிருந்தோம். அதிமுகவும் அதற்கு வாக்குறுதி அளித்திருந்தது. ஏப்ரல் மாதத்தோடு எம்பிக்களினுடைய பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது. தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எங்கள் கட்சியிலிருந்து டெல்லிக்கு யார் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள் என்பதை முறைப்படி அறிவிப்போம் என கூறியிருந்தார். இது பற்றி அதிமுகவின் செய்தி தொடர்பாளரான ஜெயக்குமாரிடம் கேட்டபோது, நாங்கள் அவ்வாறு தேமுதிகவோடு ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து இடவே இல்லை. 5 மக்களவை தொகுதிகளை மட்டுமே விட்டுத்தர நாங்கள் கூறியிருந்தோம். அதை தவிர்த்து அந்த பிரமாண பத்திரத்தில் வேறு எந்த வாசகமும் இடம்பெறவில்லை. வேண்டுமென்றால் படித்து பாருங்கள். 5 மக்களவை தொகுதிகளை மட்டுமே ஒதுக்குவதாக அந்த பிரமாண பத்திரத்தில் கூறியிருந்தோம். சொன்னபடி 5 மக்களவை தொகுதிகளை ஒதுக்கிவிட்டோம். மாநிலங்களவை எம்பி பதவி குறித்து எந்தவிதமான உத்தரவாதத்தையும் நாங்கள் வாய்மொழியாக கூட அளிக்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார். மேலும் தேமுதிக தரப்போ அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தியது. எங்களுக்கு கண்டிப்பாக மாநிலங்களவை எம்பி சீட் வழங்க வேண்டும். உங்களது கூட்டணியில் நாங்கள் மட்டுமே உள்ளோம். 18வது மக்களவை தேர்தலின் பொழுது எந்த கட்சியுமே உங்களோடு கூட்டணிக்கு வரவில்லை. நாங்கள் உங்களை மதித்து வந்தோம். அந்த மரியாதைக்காகவாவது எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை தர வேண்டும் என கேட்டபோது, எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, எங்களிடம் 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளார்கள். எங்களிடம் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு எம்பி பதவியை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும். மற்றும் ஒரு எம்பி பதவிக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளுங்கள் என கூறிவிட்டார். அதிமுகவிற்கு 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உள்ளார்கள். 2 எம்பிக்களை தேர்ந்தெடுக்க 68 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. அப்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஓபிஎஸோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுதும் கூட 2 சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவு தேவை. பாமக அல்லது பாரதிய ஜனதா கட்சி, இந்த 2 கட்சிகள் மட்டுமே இவர்களுக்கு ஆதரவு தர முடியும். இந்த 2 கட்சிகளையும் அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது. பாமகவும் எங்களுக்குத்தான் மாநிலங்களவை எம்பி சீட் வேண்டும் என தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமியோடு அக்கட்சியின் கௌரவ தலைவரான ஜி.கே. மணி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாராம். அப்பொழுது ராமதாஸ் அவர்கள் அதிமுக எம்பி சீட்டை வழங்கினால் மட்டுமே அதிமுகவோடு கூட்டணி என ராமதாஸ் அவர்கள் அறிவித்து விட்டதாகவும், எங்களுக்கு ஒரு எம்பி பதவியை வழங்கினால் மட்டுமே உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் என ராமதாஸ் கூறிவிட்டார். எனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் அந்த எம்பி பதவி என பலர் கூறி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து விட்டது. எனவே பாரதிய ஜனதா கட்சியிடம் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கும் பாமகவுக்கு ஆதரவாகத்தான் கிடைக்கும் என்பதனால் தேமுதிகவிற்கு எம்பி சீட் கொடுக்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி நேற்று சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது செய்தியாளர்கள் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். அதற்கு நாங்கள் எந்த இடத்திலும் தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை வழங்குகிறோம் என குறிப்பிடவில்லை. அதுபோன்ற வாசகமும் இடம்பெறவில்லை. நீங்கள் வேண்டுமென்றால் அந்த பிரமாண பத்திரத்தை எடுத்து படித்து பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் எந்த வாக்குறுதியை கொடுத்தோமோ அதுபடி நடந்து கொண்டு விட்டோம். எங்களை தேமுதிக அழுத்தம் கொடுக்க முடியாது என கூறிவிட்டார். இதனால் கொதித்து போன பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ காலம் பதில் சொல்லும் என தேமுதிகவினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிட்டிருந்தார். இதனை பார்த்த தேமுதிகவினுடைய தொண்டர்கள் அதிமுகவை விமர்சிக்க தொடங்கினார்கள். உடனடியாக சேலம் இளங்கோவன் மூலமாக சுதீஷிடம் பேசப்பட்டது. சுதீஷிடம் சேலம் இளங்கோவன் அவர்கள், உங்களுக்கு வேண்டியது அதிமுக தரப்பிலிருந்து மிக சிறப்பாக கிடைக்கும். நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள். மாநிலங்களவை எம்பி பதவி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமே வழங்க முடியும். உங்களிடம் சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லை. 2வது எம்பியை தேர்ந்தெடுக்க மேலும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. அவர்கள் தயவு இல்லாமல் வெற்றி பெற முடியாது. எனவே இதை நீங்கள் விட்டுக் கொடுங்கள் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக தேமுதிகவும் அவர்களது இணைய பக்கத்தில் அவர்கள் பதிவிட்டிருந்த வாசகத்தை நீக்கிவிட்டு மாவட்ட வாரியாக அதிமுகவை யாரும் விமர்சிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நன்றி.